ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி வந்து ஜூலை 1 முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வரப்போகிற மிக முக்கியமான புதிய ரூல்ஸ் மற்றும் மாற்றங்கள் என்னென்னு இந்த வீடியோவில் ரொம்ப சுருக்கமாகவும் நேரடியாகவும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே மறக்காமல் இந்த தகவலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொண்டு வந்திருக்க அந்த புதிய மாற்றங்கள் என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறவங்களுக்கானது. மகளிர் பட்டியலில் ஆண்கள் பயணித்தால் ரூ. 2500 அபராதம் விதிக்கப்படும்ன்றத புதிய ரூல் வந்து ஜூலை 1 முதல் அமலுக்கு வருகிறது. அதே மாதிரி டிக்கெட் இல்லாமல் ரயிலில் பயணம் செஞ்சால் இது வரைக்கும் இருந்த ரூ. 250 ஃபைன் தொகையை இப்போ வந்து ரூ. 500 உயர்த்தி ரயில்வே வாரியம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் டிக்கெட் இல்லாமல் போனால் ஃபைன் டபுள் ஆகும், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக தமிழகத்தில் வந்து வாகனங்களுக்கான ஃபேன்சி நம்பர் கட்டணத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க. 2 வீலர் மற்றும் 3 வீலர்களுக்கு 2000 முதல் 1 லட்சம் வரையும், இம்போர்ட்டட் அதாவது இறக்குமதிக்காரர்களுக்கு 20,000 முதல் 1 லட்சம் வரையும் கட்டணம் வந்து அதிகமாகுது. ஸோ ஃபேன்சி நம்பர் வாங்க பிளான் பண்ணுறவங்க இந்த புதிய கட்டண உயர்வை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டை பற்றினது தான். உங்கள் ஆதார் கார்டில் வந்து மெயில் ஐடியை வந்து நீங்கள் இனிமேல் வந்து ஈஸியாக வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஜூலை 1 முதல் இந்த வசதி வந்து அமலுக்கு வருது. ஆதார் ஆப் மூலமாக வந்து இது நீங்கள் முற்றிலும் இலவசமாகவே செஞ்சுக்க முடியும். ஆனால் இதே வேலையை ஆதார் சென்டரில் போய் செஞ்சால் ரூ. 75 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் ஆப் மூலமாகவே உங்கள் மெயில் ஐடியை ஆதாரோட ஈஸியாக லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து வங்கிகள் தங்களோட நிதி தயாரிப்புகளை தவறான முறையில் மிஸ்செல்லிங் செய்வதை தடுக்க ஆர்பிஐ புதிய விதிகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா தவறான தகவலை சொல்லி விற்கப்பட்ட திட்டங்களை வாங்கிய வாடிக்கையாளர்கள் தங்களோட முழு தொகையும் திரும்ப பெறவும், ஏற்பட்ட இழப்புக்கு நஷ்டஈடு பெறவும் உரிமை உண்டு. இந்த புதிய விதிமுறைகள் வந்து ஜூலை 1 முதல் வந்து அமலுக்கு வருது. அடுத்தது வந்து இபிஎஃப்ஓ, அதாவது இந்த பிஎஃப் இருக்குல்ல, அதில் வந்து அந்த ஆன்லைன் சர்வீஸில் வந்து இபிஎஃப்ஓ 3.0 புதிய ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட போகுது. அதனால் வந்து ஜூன் 30 வரைக்கும் வந்து வெப்சைட் வந்து வேலை செய்யாது. ஜூலை 1 முதல் புதிய வெப்சைட் மற்றும் புதிய ஆப் மூலமாக இது வந்து பயன்பாட்டுக்கு வரும். விரைவில் வந்து யூபிஐ மூலமாக வந்து பணம் எடுக்கிற வசதியும் இதில் வந்து வர வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஜூலை 1 முதல் வந்து கோயிலுக்குள்ளே வந்து செல்ஃபோன் கொண்டு செல்ல முற்றிலும் வந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி வந்து ஃபோனை வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் வந்து பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு வந்து அதிகாரிகள் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரூல் வந்து முன்னாடியே இருக்குது, ஆனால் வந்து ஜூலை 1 முதல் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், 18 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் வந்து கார் அல்லது பைக் ஓட்டுவது சட்டப்படி குற்றமாகும். அப்படி ஓட்டினால் பெற்றோர்களுக்கு வந்து 25,000 ஃபைன் மற்றும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். அதோடு வாகனத்தோட ஆர்சி புக் வந்து ரத்து செய்யப்படும். மேலும் அந்த பிள்ளைகளுக்கு வந்து 25 வயசு ஆகிற வரைக்கும் டிரைவிங் லைசன்ஸ் வந்து தரப்பட மாட்டாது அப்படின்னு வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து எச்சரிச்சிருக்காங்க. அடுத்ததாக வந்து ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஒரு முக்கிய அப்டேட் வந்து வெளியாக இருக்குது. அதாவது பிஹெச்எஸ் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் வந்து 35 கிலோ அரிசி வந்து வழங்கப்பட்டு வந்துச்சு. ஆனால் இப்போ கொண்டு வரப்பட்டுள்ள தேசிய உணவு பாதுகாப்பு மசோதாப்படி இனி வந்து ஒரு நபருக்கு 7 கிலோ வீதம், அதிகபட்சமாக 35 கிலோ பேரை மட்டுமே அரிசி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் இது குறித்து தங்களோட கருத்துக்களை வந்து ஜூலை 13க்குள்ளே தெரிவிக்கலாம். இதோடு சேர்த்து வந்து தமிழக அரசு வந்து புதிய ரேஷன் கார்டு வழங்குதில் வந்து ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ், அதாவது முதல்ல விண்ணப்பிப்பவர்களுக்கே முன்னுரிமை என்ற புதிய சாஃப்ட்வேர் முறையை வந்து கொண்டு வர போகிறாங்க. இதற்கான வேலைகள் வந்து இப்போ வந்து தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வதற்கான அறிவிப்பு வந்து வெளியாகிட்டிருக்கு. காரிப் பருவநெல் பயிருக்கு காப்பீடு செய்ய கடைசி தேதி வந்து ஜூலை 15, மற்ற பயிர்களுக்கு வந்து ஜூலை 33 கடைசி தேதியை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே போல் வந்து விவசாயிகளுக்கான தனி அடையாள எண் பெறவும் இந்த மாதத்துக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியுள்ள விவசாயிகள் உடனே இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாஸ்போர்ட் கட்டணங்களை வந்து மத்திய அரசு வந்து கணிசமாக வந்து உயர்த்திருக்காங்க. ஜூலை 1 முதல் பார்த்திங்க அப்படின்னா சாதாரண 36 பக்க பாஸ்போர்ட் கட்டணம் வந்து ரூ. 1,500 ரூ. 60 பக்க பாஸ்போர்ட் கட்டணம் வந்து ரூ. 3,500 உயருது. தக்கன் முறையில் வந்து 36 பக்க பாஸ்போர்ட்டுக்கு ரூ. 60 பக்க தக்கல் பாஸ்போர்ட்டுக்கு 4,000 ரூ. கட்டணம் உயருது. இது மட்டும் இல்லாமல் மைனர் பாஸ்போர்ட் மற்றும் பாஸ்போர்ட் தொலைஞ்சு போனால் வாங்குகிற கட்டணங்களையும் உயர்த்திருக்காங்க. இந்த அனைத்து கட்டண உயர்வும் பார்த்திங்கன்னா ஜூலை 1, 2020 முதல் வந்து அமலுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து வணிக சிலிண்டர்களுக்கான விநியோக கட்டுப்பாடுகளை நீக்கி மத்திய அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. கமர்ஷியல் சிலிண்டர்கள் இது வரைக்கும் வந்து 50% தான் சப்ளை பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா 100% விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து வழக்கம் போல் வந்து மாதத்தோட முதல் தேதியான ஜூலை 1 முதல் சிலிண்டர் விலை வந்து எப்பவும் வந்து மாற்றங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கும். விலை உயர வாய்ப்பு இருக்கா இல்லை குறையுமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஜூலை 1 முதல் வந்து அமலுக்கு வர போகிற முக்கியமான மாற்றங்கள் வந்து இதெல்லாம் தான். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.